ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ என் ஃப்ரெண்டு நான் லாஸ்ட்டாக சொன்ன வீடியோவில் வாழை தோட்டத்துக்கு போயிட்டு அவள் ஊருக்கு போய் வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை இலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே வச்சுதான் இன்னைக்கு உண்டான என்னோட தலியை இருக்க போகிறது. போன வீடியோவில் நிஜமாவே எனக்கு யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காம கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்னால் அதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க் பண்ணுறதுக்கு என்ன பேசி என்ன பிரயோஜனம்? எதுவுமே மாறாது. எங்கள் அப்பாவும் மாற மாட்டா, எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ அதாவது என் பொண்ணு இன்னைக்கு பேசச்சு சொல்லிட்டா, நியாயமா இருக்கக்கூடாதுன்றது உன் வாழ்க்கையை பார்த்து கட்டுன்ட்டேன். ஸோ அநியாயமா இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றத தாத்தா மூலமா ஓ மூலியமா உனக்கு அவ்வளவு பண்ணி கூட நீ தாத்தாக்கு எல்லாம் நல்லது பண்ணியிருக்க. தாத்தா அட் த எண்டில் உன்னுடைய ஒரு நல் செயலையும் அப்ரிஷியேட் பண்ணாமல் புள்ளதான் ஓ சத்தி அப்படின்னு நன்றியை பிள்ளைகிட்ட காமிக்க. எனக்கு எந்த இடத்துலயும் பணம் முக்கியமா இல்ல. என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு பீமூத்திரம் அல்றார், அவர் தான் எனக்கு வசதி. என் பையனோ என் மாட்டு பொண்ணோ என்னை திரும்பி கூட பார்க்கல. இன்னொரு பொண்ணு என்னை தெருவுல கொண்டு விட்டுட்டு போனா. இவ யாருமே எனக்கு பண்ணல. எனக்கு பண்றது எல்லாமே நீங்க தான் என் வாழ்க்கையில எனக்கு வசதி அப்படின்றத எங்க அப்பா வாயால வரணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. எங்க ஆத்துக்காருமே சொல்லிட்டார், அது உங்க அப்பா வாயால இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அது உனக்கு வரவே போறது கிடையாது. உன்னுடைய கர்மாவை செய், அதுக்குண்டான பலன் யார் யாருக்கு என்னென்ன போய் சேருமோ அது சேரும். பாத்துக்க வேண்டிய பையனே சொத்தெல்லாம் வாங்கின்னு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்க அப்பா அவன் கையில கொடுத்துட்டான். அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அடுத்த வாரமே அவன் சொல்லிட்டான், உங்களால பாத்துக்க முடியலன்னா கொண்டு போய் ஹோம்ல தள்ளுங்கோ அப்படின்ட்டுன்னு. எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு உலகம். இவ்வளவு நாள் நம்ம ஒருத்தர் ஆத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு இருக்கோம். அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு எங்க அப்பாவும் நினைக்கல. நான் ஒண்ணுமே எங்க அப்பாவுக்கு செய்யல, எந்த சாமானையும் நம்ம தொடக்கூடாது, அதுதான் என்னுடைய நியதி அப்படின்னு என் தம்பியும் நினைக்கல. எதுவுமே பண்ணல. இவ தம்பி தங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிண்டவா. அந்த காலத்துல இருந்து ஐயோ அப்பா பாவம் எப்படி வலிச்சிருக்கோம் அவளுக்கு மனசு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்காம அப்பா 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 அப்பான்னு எந்த ட்ரிப்பும் போனதில்லை, எங்கேயுமே போனதில்லை. எங்க பார்த்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கும்னு எல்லாத்தையும் பண்ண எங்க அப்பா எனக்கு கடைசியில நல்ல பாடத்தை கொடுத்தா. எங்க அப்பா என் பொண்ணுகிட்ட 8 மாசமா பேசல. அந்த குழந்தை MS முடிச்சது, கூட்டு விஷ் பண்ணல, எதுவுமே பேசல. ஆனா மாட்டு பொண்ணு பேசலையாம், அழறா, என் மாட்டு பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டுன்னு. இத்தனைக்கும் காரணம் என் தம்பி பொண்டாட்டி தான். டாக்குமெண்ட்டை எடுத்துன்னு போயிட்டான். இன்னொரு உண்மையான நேர்மையான ஒரு பொண்டாட்டியா இருந்திருந்தானா உங்க அப்பாவை நம்ம பாத்துக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த சொத்தை கைய வைக்க கூடாது. நம்ம ஒரு செயல் கூட உங்க அப்பாவுக்கு நம்ம பண்ணல அப்படின்னு இருக்கும் போது அதை எதையும் உங்க அப்பா கொடுத்தாலும் நீங்க தொடக்கூடாது அப்படின்னு உண்மையிலேயே அந்த பொண்டாட்டி சொல்லியிருந்தானா நான் சல்யூட் சொல்லுவேன். இப்பயும் சொல்றேன், அந்த சொத்தை அவளால தனியா அனுபவிக்கவே முடியாது. நானும் என் தங்கையும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவளால அனுபவிக்க முடியும். சோ அது ஈக்குவலா தான் 3 பேருக்கும் போகுமே தவிர தனியா சட்டப்படி போவே முடியாது. இருந்தாலும் சொத்தை வாங்கின்னு போயிட்டு எங்க அப்பா ஒரு வாரமும் போன் பண்ணி நீ வரையான்னு கேக்குறா. அவ பொண்டாட்டி சொத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அவனையும் போக விடல. வரேன்பா அடுத்த வாரம் வரேன்பான்றான். என் தம்பியோட என்னன்னா, ஒருவேளை எங்க அப்பா போயிட்டானா அப்படியே அந்த கதையை கம்முன்னு அமுக்கிடலாம், அப்படி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலான்றது அவனோட எண்ணம். ஆனா எங்க அப்பாவுக்கு அது தெரியல. அவன் வரமாட்டான். அவனுக்கு வேணுங்கிற காரியம் பொண்டாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கிடைச்சுடுத்து. அவன் எதுக்கு வரப்போறான்? இருந்துட்டு போட்டும், இந்த பெருமாள் இருக்காரே, இந்த பெருமாள் ஆன்சர் பண்ணுவார்னு இப்பயும் நம்புறேன். இந்த பெருமாளை நான் நம்பின்னு இருக்கேன்.
இதுக்குண்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேல இதை பத்தி பேசக்கூடாது. நம்ம இப்ப தலிகைக்கு போலாம். நான் ஓரளவுக்கு வலியும் வேதனையும் போவே போகாது, என் சாவு வரைக்கும் எனக்கு அது போகாது. ஆனா நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். உங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹியர் ஆன்வர்ட்ஸ் என்னோட குக்கிங் வீடியோவை நான் ரெகுலரா போடுறேன். வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. துரோகம் பண்ணவா துரோகம் பண்ணதாகவே இருக்கட்டும், அவருக்குண்டான பலனை அவ அனுபவிப்பா, அவ்வளவுதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் வந்து ராத்திரியே பூவை வந்து டிவி பார்த்துட்டே பிக் பாஸை பார்த்துட்டே கம்ப்ளீட்டாக இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். வாழைப்பூ பருப்பூசில் எங்கள் காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் இதை வச்சு ஒரு கர்நாடகா ஒரு சாறு வித்தவுட் தால் அந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்டு ஒன்று பண்ணலாம். ஸோ துவரம்பருப்பு மட்டும்தான் நான் போட்டு பண்ணுவேன் யூஸ்வலாக. சில பேர் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்புன்னு சொல்லி ஈக்குவலாக போடுறா சில பேர். ஸோ இதை அப்புறமா போடுறேன். முடிஞ்ச மட்டும் நான் எல்லா இடத்துலையுமே கருவேப்பிலையை அரைச்சிருவேன், அப்படியே உள்ளே போயிடும் சாப்பிட்றதுக்கு. உப்பு, ஐயோ நேற்றுக்கு இது தண்ணிக்குள்ளே விழுந்துருத்து, ஒரு நிமிஷம் இதை அடைச்சின்னு இருக்கு, நான் பார்த்துட்டு பெருங்காயத்தையும் போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை நான் அப்படியே மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவில் இதை ஒரு பேசிக்காக குக் பண்ணி எடுத்துட்டாக்கா ஈஸியாக அப்படியே தாளித்து வதக்கி அரைச்ச பருப்பை வந்து வேக விட்டதை அப்படியே கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பருப்பூசில் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன். அரைச்ச பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பரத்தினாப்பில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட்டில் விட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படியே பொடிச்சிக்கலாம். நன்னாவே இதுவாகிடுத்து. கையில் உதுத்துண்டோ இல்லைன்னா ஒரு தடவை மிக்சியில் போட்டோ எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட் பிரகாரம். ஸோ வானொலியில் எண்ணெயை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது பருப்பு, அப்புறம் வேக வச்ச வாழைப்பூ. இதில் வெறுமை ஒரு கடுகு மட்டும் தாளிச்சா போகிறோம், ஏன்னா பருப்புகள்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நிறைய இதுக்கு மேலே எதுவும் போட வேண்டாம். சரி, வாழைப்பூ எடுக்கிற வரைக்கும் கலராக இருக்கும், ஒரே நிமிஷத்துக்குள்ளே கலர் கருத்து போயிடுறது. நல்லா ஓரளவுக்கு உதிராக வந்துடுத்து. நான் இப்போ வாழைப்பூ போட்டுடுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிண்டே வருது, கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பண்ணால் இந்த வாழைப்பூ எப்படி படுத்துறது, இதை உரிக்கிறதே கஷ்டம். இது அப்புறமா எல்லாம் பண்ணி இதுக்கு பருப்பெல்லாம் ரெடி பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணால் கலர் மாறிண்டே வருது. கரண்ட்டு போய் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தேன்னா பர்பூஸ்லி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழைத்தண்டு சாறு பண்ணிக்கலாம். அது வந்து சாறுன்னா ஜூஸ் இல்லை, இந்த ஊர் குழம்பு. நம்ம வந்து இந்த புளிக்கூட்டெலாம் அரைச்சி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து அடுத்தாப்பில் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதில் தால் கிடையாது, ஏன்னா இதில் நம்ம இன்றைக்கி தால் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் குழம்புல வந்து தால் இல்லாமல் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆவி பறக்க பறக்க பர்பூஸில் ரெடி ஆகிடுது. ஸோ நல்ல டேஸ்டியாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மாலாம் பண்ணச்ச எப்பயாவது ஒரு தடவை பண்ணுவா. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாழைப்பூ பர்பூஸ்லின்னா. அடுத்தாப்பில் நான் வந்து வாழைத்தண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஜலத்தில் போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ வாழைத்தண்டை கட் பண்ணின்னு வந்துட்டேன், நான் அலம்பி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நான் இப்போ வந்து குக்கரில் போட்டுக்கிறேன்.
இதோட உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக எண்ணெய் எல்லாம் கொத்திக்கலாம். Few drops of castor oil. கரண்ட் போயிட்டே இருக்கே. என் பொண்ணு வீடியோ காலில் பேசின்னு இருக்கா, காதில் கேட்டுன்னு இருக்கேன். ஸோ அதனால தான் ஒன்றுமே வாயில் சொல்லாமல் பண்ணுறேன். அப்படியே கண்ணில் பார்த்துக்கோங்க. அவளுக்கு ரொம்ப ஒரியாக இருக்குங்க ஹெல்த்தை பார்த்து. நீ ஏதாவது ஆகிட போறியேன்னு எனக்கு பயமாக இருக்குது. மண்டையில் எடுத்துக்காத, டென்ஷன் ஆகாத ப்ளீஸ்ன்னு கெஞ்சிகிட்டே இருக்கா. அந்த கர்நாடகா ஸ்டைல் சாருக்கு வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் ஆகிடுத்து. நம்ம இப்போ குழம்பு பண்ணிக்கலாம். அதே வானலிலேயே நான் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் குத்திருக்கேன், பொடியை அரைச்சிட்டேன், புளியை கரைச்சிண்டாச்சு. ஸோ வாழைத்தண்டும் வெந்துருத்து. நம்ம இப்போ அந்த சாறு பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். நான் பேடிகை சில்லி போட்டிருக்கேன். அதில் காரப்பொடி இல்லை, கார மிளகாய் இல்லை. அதனால் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இல்லைனா காரம் சுத்தமாக இருக்கிறது இல்லை. பாவம் எங்கள் ஆத்துக்கார் வந்து காரமே இல்லை எதுலேயுமே அப்படின்றாரு. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை அதோட ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பொடி சேர்த்தா வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த புளிப்பு வாழைத்தண்டில் இறங்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சுடுத்து. நான் இப்போ கடைசியாக பொடி அரைச்சி வச்சல அது இதோடு சேர்த்துட்டுறேன். தேங்காயெலாம் ஆல்ரெடி கொப்பரை போட்டிருக்கேன் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்கும். தால் வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான சாறு. எனவே நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுத்ததுனால ஒரு கொஞ்சமாக கெட்டிப்படும். ஸோ புளிப்பு இருக்குது. ஒரு வேளை புளிப்பு தெரிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதர்வைஸ் இதுவே போருமாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுன்னா இந்த பொடியோட நல்ல வாசனைகள் காயில் இறங்கிடுதுன்னா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வாழைத்தண்டு சாறு வித்தவுட் தால் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சிருத்து. மேலே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு வாழைத்தண்டு அரைச்சி விட்ட சாறு ரெடி வித்தவுட் தால். ஸோ நான் பருப்பூசலியில் தால் போட்டதுனால இதில் வந்து பருப்பு போடாமல் இந்த சாறு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் குத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டேன். வாழைக்காயை இங்கே பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்லி வதக்கல் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட வேண்டிதான். தளிக்க பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்த எல்லா வாழைக்காய் ஐட்டத்தையும் எவ்ரிதிங் வாழைக்காய் ஸ்பெஷல். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ பருப்பூசலி பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு போட்டு ஒரு கர்நாடகா ஸ்டைல் ஆர் நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து புளிக்கூட்டு கூட இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து சாறு வித்தவுட் தால். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கல் பண்ணியிருக்கேன். தயிர், சாதம். ஸோ இப்போ வாழை இலையுமே அவள் தான் கொண்டு வந்தா. ஸோ இலையில வச்சு பரிமாறியாச்சு. சாதம், வாழைத்தண்டு,
குழம்பு, அதுக்கப்புறமா வாழைப்பூ, பருப்பு உசிலி, வாழைக்காய் காய். ஸோ இன்றைக்கி வாழை இலையில் பரிமாறியாச்சு. எவ்ரிதிங் வாழை மரத்தை பேஸ் பண்ணின தலிகை இன்னைக்கு. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.